தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இது நாளின் செய்தியாக அற்புத சுகம். இதை காலவேளை பார்த்துக்கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புத சுகத்தை நிச்சயமாக தருவார். இங்கே ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஜெபத்திலே வல்லமை இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது, பிரிஞானிற்காக அங்கே ஜெபித்தால் அவளுக்கு சுகம் கிடைக்கிறதா என்று எண்ணி பார்க்கும்போது, அநேகருடைய கேள்வியிலே காலகாலமாக இருக்கிறோம். சுகம் பெற்ற அநேகரை பார்த்து அதில் ஒரு அற்புதம் இல்லை, அது இயற்கையாக திகழ்ந்த ஒன்று என்று சொல்லி தாராளமாய் அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் மருத்துவ தொழிலே ஈடுபட்டுள்ள அநேகரும் மருத்துவ விஞ்ஞானிகளும் ஜெபத்திலுள்ள வல்லமையை நிச்சயமாக கண்கூடாக கண்டு வருவார்கள். அதனால் ஜெபத்திற்கும் சுகத்துக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி கூட்டம் ஒன்று நடந்தது. சான் பிரான்சிஸ்கோ பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருதய நோயாளிகள் 393 பேர் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. யார் யாருக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதோ, யார் யார் எந்த குழுவில் இருந்தார்கள் என்பதோ மருத்துவருக்கும் நோயாளிக்கும் நர்ஸுக்கும் அங்கே சொல்லப்படவில்லை. இந்த ஆராய்ச்சியின் முடிவிலே ஜெபிக்கப்பட்ட குழுவில் இருந்தவர்களுக்கு குறைந்த மருத்துவர்களே தேவைப்பட்டது. மற்றவர்களுக்கு காணப்பட்ட பக்க விளைவான நுரையீரல் வீக்கம் இவருக்கு இல்லாமல் இருந்தது. ஜெபிக்காதவர்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் இவருக்கு இல்லாமல் இருந்தது. ஜெபிக்காத குழுவில் இருந்த அநேகர் மரித்து போனார்கள். இதை கேட்டுக்கொண்ட அன்பான விசுவாச பிள்ளைகளே, எப்படி நீங்களாலும் இந்த அற்புதத்தை பெற்றுக்க முடியும்? ஜெபத்திலேயே வல்லமை எவ்வாறு என்பதை இந்த காலவேளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறோம். ஜெபத்துடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான நண்பர்களே, வியாதியத்திற்காக ஜெபித்தால் அற்புதம் சுகம் கிடைக்கிறது என்பது விஞ்ஞான ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டது. எனக்கு யாரோ ஜெபிக்கிறார்கள் எனவே என்பதை அறியாதிருக்கிறவர்களே, பலவிதமான நன்மைகளை நாம் இருக்குமானால் விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கிறதுக்கு அற்புத சுகம் கிடைக்கும் நிச்சயம் அல்லவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நாம் வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவேற்பனாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ளவும் ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுகத்தை தேவன் ஜெபத்திலே வைத்துள்ளார். எனவே அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே நீங்கள் நானும் யாருக்காக ஜெபிக்கிறோம்? ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அநேக மருத்துவமனை பண்ணி நாம் ஜெபிக்கிறோமா? அநேக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சரின்னு சொல்லுவோம், ஆனால் ஜெபிக்க மறந்து போயிட்டோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் குறித்து வைத்து ஜெபியுங்கள், எனக்காக ஜெபித்துங்கள் என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் நானும் அவர்களுக்கு நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்படி ஜெபிக்கும் போது எங்கேயோ ஒருவர் நம்மளை கேட்கும்போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் சுகந்தர வல்லவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமானது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு சுகம் கொடுக்கதாக இருக்கிறது. எனவே நாம் ஜெபிப்போம், நிச்சயமாகவே தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பாராக. ஆமென்.